Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முந்தைய வகுப்பில் நாம் y double prime plus p of x into y prime plus q of x into y equal to r of x என்ற ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு இதற்கு அடுக்குத்தொடர் தீர்வு இருக்குமா என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். இதில் உள்ள வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் p, q, r என்பவை x is equal to x0 என்ற ஒரு புள்ளியில் பகுப்பாய்வாக இருந்தால், அதாவது x is equal to x0 என்ற புள்ளியில் அனலிட்டிக் ஆக இருந்தால், அப்பொழுது நிச்சயமாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு அடுக்குத்தொடர் தீர்வு இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம். அதன் எல்லா தீர்வுகளும் x0 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x மைனஸ் x0 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத்தொடர் தீர்வுகளாக இருக்கும். அந்த தீர்வுகளுக்கு குவிதல் ஆரம் பாசிட்டிவாக இருக்கும் என்று பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம். அது முதல் வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருந்தது. அதன் அடுக்குத்தொடர் தீர்வை கண்டுபிடித்தோம். ஏனென்றால் அதில் கொடுக்கப்பட்டுள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் பகுப்பாய்வாக இருந்தன x is equal to 0 என்ற புள்ளியில். இந்த வகுப்பில் மேலும் சில உதாரணங்களை பார்த்து இந்த அடுக்குத்தொடர் கண்டுபிடிக்கும் முறையை நன்கு புரிந்து கொள்ளுவோம். இப்பொழுது நமக்கு y double prime plus xy prime plus x square plus 1 into y equal to 0 என்ற லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. இதில் p of x என்பது x, q of x என்பது x square plus 1. இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குடும்பத்தை சேர்ந்தது அல்ல. அதனால் நாம் இதற்கு அடுக்குத்தொடர் தீர்வு இருக்கிறதா என்பதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் p of x, q of x-ஐ எடுத்துக்கொண்டு அவை x is equal to x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். p of x is equal to x என்பதை நாம் 0 plus 1 into x plus 0 into x square plus etc. என்று எழுத முடியும். அதேபோல் q of x which is equal to x square plus 1 என்பதை 1 plus 0 into x plus 1 into x square plus 0 into x cubed plus 0 into x power 4 etc. என்று எழுத முடியும். அதாவது p of x, q of x என்ற இரண்டு கோஎஃபிஷியன்ட்ஸையும் நம்மால் x is equal to 0 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x-ஐ காரணியாக கொண்ட x-இன் அடுக்குத்தொடர்களாக எழுத முடிகிறது. அதாவது p of x, q of x என்பதை ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x மைனஸ் 0 அல்லது பவர் சீரீஸ் அபவுட் x is equal to 0 என்று எழுத முடிகிறது. அப்படி என்றால் p of x, q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. அதனால் தேற்றத்தின் முடிவு சொல்லுகிறது, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இருக்கின்ற இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் நிச்சயமாக பவர் சீரீஸ் தீர்வாக இருக்கும். அதாவது x is equal to 0 என்ற புள்ளியை மையமாக கொண்டு x காரணியின் அடுக்குத்தொடர்களை கொண்டு
உள்ள ஒரு சீரீஸ் சொல்யூஷனாக இருக்கும் என்று கூறுகிறது. அதனால் நாம் இதன் தீர்வை y is equal to sigma n is equal to 0 to infinity an x to the power of n என்று எடுத்துக்கொள்ளலாம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமென்றால் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் நாம் y பிரைம் y டபுள் பிரைம் என்பவற்றை இதிலிருந்து கண்டுபிடித்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து அது நிறைவு செய்கிறது என்றால் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் an என்னவாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கலாம். அதனால் y is equal to sigma an x to the power of n என்றால் y prime is sigma n an x to the power of n minus 1 n is equal to 0 to infinity. ஆனால் n 0 என்று இருக்கும் பொழுது இந்த டேர்ம் கான்ட்ரிபியூட் செய்யாது. அதனால் n is equal to 1 to infinity n an x to the power of n minus 1 என்று ஆகிறது. அடுத்ததாக y டபுள் பிரைம் கண்டுபிடித்தால் n into n minus 1 into an into x power n minus 2 என்று கிடைக்கும். ஆனால் n is equal to 0 என்கும் பொழுதும் n is equal to 1 என்றும் இருந்தால் இந்த இரண்டு டேர்ம்களும் கான்ட்ரிபியூட் செய்யாது. அதனால் n is equal to 2 to infinity என்று y டபுள் பிரைமில் உள்ள தொகையை எழுதுகிறோம். அதனால் n is equal to 2 to infinity n into n minus 1 into an into x to the power of n minus 2 என்று y டபுள் பிரைமை எழுதுகிறோம். இப்பொழுது y பிரைம் y டபுள் பிரைம் என்பவற்றை கொடுக்கப்பட்டுள்ள சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்படி செய்தால் நமக்கு sigma n is equal to 2 to infinity n into n minus 1 an x to the power of n minus 2 plus x times y prime அதாவது plus x times sigma n an x to the power of n minus 1 n running from 1 to infinity plus x square plus 1 times y அதாவது plus x square plus 1 into y என்பது sigma n is equal to 0 to infinity an x to the power of n and that is equal to 0 என்று வரும். இதை நாம் sigma n is equal to 2 to infinity n into n minus 1 an x to the power of n minus 2 plus x ஆல் இந்த sigma n is equal to 1 to infinity n an x to the power of n minus 1 ஐ பெருக்கினால் அதன் பெருக்கல் பலன் நமக்கு sigma n is equal to 1 to infinity n an x to the power of n என்று ஆகும். மற்றும் x square plus 1 into sigma an x to the power of n என்பதை கண்டுபிடித்தால் அது நமக்கு x square times sigma an x to the power of n plus 1 times sigma an x to the power of n என்று ஆகும். அது நமக்கு plus sigma n is equal to 0 to infinity an x to the power of n plus 2 plus sigma n is equal to 0 to infinity an x to the power of n என்று கிடைக்கும். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் y பிரைம் y டபுள் பிரைம் என்பவற்றை கண்டுபிடித்து சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்து இருக்கிறோம். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் டேர்ம்ஸ்கள் நமக்கு term 1 plus term 2 plus term 3 plus term 4 ஆக கிடைக்கிறது. இதன் தொகை 0வாக இருக்க வேண்டும் என்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுகிறது. நாம் இப்பொழுது ஒவ்வொரு டேர்மாக எடுத்துக்கொண்டு அதை மேலும் சிம்பிளிஃபை செய்யலாம். term 1 ஐ எடுத்துக்கொண்டால் sigma n is equal to 2 to infinity n into n minus 1 an into x to the power of n minus 2 என்று வருகிறது. இதை n is equal to 2 to infinity என்பதை நாம் sigma k equal to 0 to infinity என்று மாற்றினால் நமக்கு எல்லா டேர்ம்களிலும் k equal to 0 to infinity என்பதாக நாம் மாற்றினோமானால் நம்மால் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதை 0 to infinity என்று எழுத வேண்டும் என்றால் n-ஐ k plus 2 என்று மாற்றலாம். ஏன்? n 2வாக இருக்கும்போது k 0 ஆகிறது.
n 3 ஆக இருக்கும்போது k 1 என்று ஆகிறது. அதனால் n அதிகரித்து கொண்டே போகும்பொழுது இன்ஃபினிட்டியாக இருக்கும்பொழுது k இன்ஃபினிட்டி ஆகிறது. அதனால் n = k + 2 என்ற மாற்றம் n = 2 to infinity summation n into n minus 1 an x to the power of n minus 2 என்பதை சிக்மா k is equal to 0 to infinity k plus 2 into k plus 1 into a k plus 2 into x to the power of k என்று கொடுக்கிறது. இதில் கேக்கு பதிலாக நாம் என்னையே உபயோகிக்கலாம். ஏனென்றால் k என்பது ஒரு டம்மி இண்டெக்ஸ் தான். அதனால் நாம் இதை சிக்மா n is equal to 0 to infinity n plus 2 into n plus 1 into an plus 2 into x to the power of n என்று டேர்ம் 1ஐ மாற்றி எழுதியிருக்கிறோம். அதேபோல் நாம் இப்பொழுது டேர்ம் 2ஐ மாற்றி எழுத பார்க்கலாம். டேர்ம் 2 என்பது சிக்மா n is equal to 1 to infinity n an x to the power of n என்று வருகிறது. இதை நாம் சிக்மா k is equal to 0 to infinity of some terms என்று எழுத வேண்டும். அதனால் சிக்மா n is equal to 1 to infinity n an x to the power of n என்பது டேர்ம் 2 ஆக இருக்கிறது. இதை நாம் உடனேயே சிக்மா n is equal to 0 to infinity n an x to the power of n என்று எழுதிவிடலாம். ஏனெனில் n is equal to 0 என்று இருக்கும்பொழுது இது கான்ட்ரிபியூட் பண்ணவில்லை, இதன் மதிப்பு 0வாக இருக்கிறது. அதனால் n is equal to 1 to infinity n an x power n என்பதை நாம் n is equal to 0 to infinity n an x to the power of n என்று எழுதலாம். இதுதான் டேர்ம் 2வாக இருக்கிறது. அடுத்ததாக டேர்ம் 3ஐ எடுத்துக்கொண்டால் அது சிக்மா n is equal to 0 to infinity an x to the power of n plus 2 என்று இருக்கிறது. பவர் ஆஃப் x இப்பொழுது மாறுபடுகிறது. மற்றும் பவர் ஆஃப் x இப்பொழுது மாறுபடுகிறது. இவை டேர்ம் 3 என்பதை எடுத்துக்கொண்டால் அது சிக்மா n is equal to 0 to infinity an x to the power of n plus 2 என்று இருக்கிறது. அதனால் n is equal to 0 to infinity an x power n plus 2 என்பதை n is equal to k minus 2 என்று மாற்றம் செய்தால் நமக்கு சிக்மா k is equal to 2 to infinity a k minus 2 into x power k என்று வருகிறது. அதனால் k என்ற இந்த இண்டெக்ஸை மாற்றி நாம் இதை சிக்மா n is equal to 2 to infinity a n minus 2 into x to the power of n என்று எழுதலாம். இதுதான் டேர்ம் 3 ஆக நமக்கு கிடைக்கிறது. டேர்ம் 4 என்பது சிக்மா n is equal to 0 to infinity a n x to the power of n என்று இருக்கிறது. அதனால் இதில் ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் நாம் டேர்ம் 4 plus டேர்ம் 2ஐ ஒன்று சேர்க்கலாம். ஏனென்றால் டேர்ம் 2 என்பது சிக்மா n is equal to 0 to infinity n an x power n என்று இருக்கிறது. டேர்ம் 4 என்பது சிக்மா n is equal to infinity an x to the power of n என்று இருக்கிறது. இந்த இரண்டு டேர்ம்ஸையும் நாம் கம்பைன் செய்தால் நமக்கு சிக்மா n is equal to 0 to infinity n plus 1 into an into x to the power of n என்று கிடைக்கிறது. டேர்ம் 1 plus டேர்ம் 3 plus டேர்ம் 2 plus டேர்ம் 4 equal to 0 என்பது என்ன ஆகிறது என்பது பார்க்கலாம். நமக்கு டேர்ம் 1 என்பது சிக்மா k equal to 0 to infinity k plus 2 into k plus 1 into ak plus 2 into x power k இதை மாற்றி எழுதின டேர்ம் 1. மற்றும் டேர்ம் 2 plus டேர்ம் 4 என்பதை நாம் சிக்மா k equal to 0 to infinity k plus 1 into ak into x power k என்று கண்டுபிடித்தோம். மற்றும் டேர்ம் 3 என்பதை மாற்றி எழுதிய பொழுது நமக்கு சிக்மா k is equal to 2 to infinity a k minus 2 into x to the power of k equal to 0 என்று வந்தது. அதனால் இந்த டேர்ம் 1 plus டேர்ம் 3 plus டேர்ம் 2 plus டேர்ம் 4 is equal to 0 என்பது நமக்கு sum of these three series is equal to 0 என்று கிடைத்திருக்கிறது.
அதனால் நாம் k is equal to 0 என்ற பொழுது இந்த 3 சீரீஸும் எந்த டேர்ம்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுகிறது என்று பார்க்கலாம். அதே போல் kயின் வேல்யூவை இன்க்ரீஸ் செய்து கொண்டே வந்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். k equal to 0 என்றால் முதல் டேர்மிலிருந்து நமக்கு 2 into 1 into a2 into x to the power of 0 கிடைக்கிறது. இரண்டாவது டேர்மிலிருந்து 1 into a0 into x to the power of 0 என்று கிடைக்கிறது. ஆனால் இந்த மூன்றாவது சீரீஸ் k2விலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் k equal to 0 என்ற பொழுது அது ஒரு டேர்மையும் கான்ட்ரிபியூட் செய்யவில்லை. அதனால் நமக்கு 2a2 plus a0 equal to 0 என்ற சமன்பாடு கிடைக்கிறது. இதிலிருந்து a2 is equal to minus a0 by 2 என்று எழுத முடிகிறது. அடுத்ததாக k is equal to 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது 3 into 2 6 times a3 plus 2 times a1 multiplied by x to the power of 1 must be equal to 0. ஏனென்றால் இங்கு k 2விலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் நமக்கு 6a3 plus 2a1 equal to 0 என்று கிடைக்கிறது. அதனால் a3 is equal to minus a1 by 3 என்று ஆகிறது. அடுத்ததாக k is equal to 2 என்று எடுத்துக்கொண்டால் எல்லா டேர்மிலிருந்தும் நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். k equal to 3 என்றாலும் எல்லா டேர்ம்ஸிலிருந்தும் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதே போல் பொதுவாக k is equal to k என்று எடுத்துக்கொண்டால் k greater than or equal to 2 என்று வரும்பொழுது எல்லா டேர்ம்ஸிலிருந்தும் நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும் என்பதால் நாம் பொதுவாக இந்த மூன்று டேர்ம்களுக்கும் இடையே உள்ள ரிலேஷனை எழுதலாம். அதாவது coefficient of x to the power of k for k greater than or equal to 2 equal to 0 ஆக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன என்று பார்க்கலாம். முதல் டேர்ம் நமக்கு k plus 2 into k plus 1 into ak plus 2 என்று கொடுக்கும். அடுத்ததாக உள்ள இந்த டேர்ம் k plus 1 into ak என்று கொடுக்கும். மூன்றாவதாக உள்ள இந்த டேர்ம் ak minus 2 என்று கிடைக்கும். இந்த தொகை 0வாக இருக்க வேண்டும். அதனால் ak plus 2 is equal to minus of k plus 1 ak plus ak minus 2 divided by k plus 2 into k plus 1. இந்த ரிலேஷன் k greater than or equal to 2விற்கு வேலிடாக இருக்கும் என்பது தெரிகிறது. அதாவது இது நமக்கு ak plus 2 கான்ஸ்டன்ட்டிற்கும் ak minus 2 கான்ஸ்டன்ட்ஸுக்கும் இருக்கின்ற தொடர்பை விளக்குகிறது. இதை நாம் ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் satisfied by the coefficients of the series என்று கூறுவோம். அதனால் நாம் இது k greater than or equal to 2விலிருந்து ak plus 2 வேல்யூவை கண்டுபிடிக்கும் என்பதால் நாம் k is equal to 2 என்று போட்டால் நமக்கு a4 என்பது கிடைக்கும். அந்த a4 என்பது a2 a0 என்பதன் மூலம் கொடுக்கப்படும். k3 என்று போட்டால் a5 என்பது நமக்கு a3 a1 என்பதன் மூலம் கொடுக்க முடியும். ஆனால் a3 என்பது a1 minus a1 by 3 என்று இருக்கிறதுனால் a5 என்பதை நாம் a3 a1 மூலம் விளக்க முடியும். ஆனால் a3ஐ a1 மூலம் எழுத முடியும். அதனால் a5 என்பதையும் a1 மூலம் எழுதிவிட முடியும். அதனால் ak plus 2 கான்ஸ்டன்ட் என்னவாக கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். k is equal to 2 என்று எடுத்துக்கொண்டால் a4 is equal to minus of 3a2 plus a0 by 3 into 4 என்று வருகிறது. That is equal to minus 3 into minus of a0 by 2. ஏனென்றால் a2 minus a0 by 2 என்று நமக்கு கிடைத்தது. அதை இங்கு உபயோகப்படுத்தலாம். அதனால் minus of 3a2 plus a0 என்பது minus of minus a0 by 2 minus a0 by 12 என்று கிடைக்கும்.
அதாவது நமக்கு இது 3/2 minus 1 into A0/12, அதாவது A0/24 ஆகும். அதனால் A4 is equal to A0/24 என்று கிடைக்கிறது. அடுத்ததாக K equal to 3 என்று போடலாம். அப்பொழுது A5 is equal to minus of 4A3 plus A1/4 into 5 என்பதாகும். That is equal to minus 1/20 into 4 times A3ஐ minus A1/3 என்று கண்டுபிடித்தோம். அதை இங்கு உபயோகப்படுத்தலாம். அதனால் நமக்கு A5 என்பது minus of 1/20 into 4 into minus A1/3 plus A1 என்பது ஆகும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு A1/60 என்று கிடைக்கிறது. அதனால் A5 is equal to A1/60 என்று ஆகிறது. இப்பொழுது பார்த்தால் நமக்கு A2 என்பதை A0/2 with a minus sign என்று எழுதினோம். A3 என்பதை minus A1/3 என்று எழுதினோம். அடுத்ததாக A4 என்பதை A0/24 என்றும் A5 என்பதை A1/60 என்றும் கண்டுபிடித்திருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று பார்த்தால், ஈவன் சஃபிக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் A2, A4, A6, A8 என்ற எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் A0 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை தொடர்புடையதாக எழுதலாம். மற்றும் A3, A5, A7, A9 எக்ஸெட்ரா என்ற ஆட் சஃபிக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாவற்றையும் A1 என்ற கான்ஸ்டன்ட்டை தொடர்பு படுத்தி எழுத முடிகிறது என்பது நமக்கு இங்கிருந்து நன்றாக புலப்படுகிறது. அதனால் இதேபோல் Kயின் வேல்யூவை 4, 5, 6 என்று எடுத்துக்கொண்டு எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் கண்டுபிடிக்கலாம். அவை எய்தர் A0 ஐ தொடர்பு படுத்தி இருக்கலாம் அல்லது A1உடன் தொடர்பு படுத்தி இருக்கலாம். இப்பொழுது நமக்கு எல்லா கான்ஸ்டன்டின் வேல்யூவும் கிடைத்துவிட்டது. இதை உபயோகப்படுத்தி அடுக்கு தொடர் தீர்வு என்ன என்று எழுதலாம். அடுக்கு தொடர் தீர்வு எப்படி எடுத்துக்கொண்டோம்? y is equal to sigma an x to the power of n என்று எடுத்துக்கொண்டோம். அது A0 plus A1x plus A2x square plus A3x cubed plus etc. என்பதாகும். அதனால் A0 plus A1x இங்கு தனியாக எழுதலாம். plus A2 minus A0/2 ஆக இருந்தது. அதனால் A2வை minus A0/2 into x square plus A3 x cubed. A3 என்பது minus A1/3 ஆக இருந்தது. அதனால் இது minus A1/3 x cubed என்று ஆகிறது. அடுத்தது A4 x to the power of 4. A4 என்பது A0/24. அதனால் இந்த term A0/24 x to the power of 4 ஆக இருக்கும். A5 x to the power of 5 will become A1/60 into x to the power of 5 plus etc. அதனால் நம்மால் இந்த இரண்டு டேர்ம்களையும் A0 into 1 minus x square by 2 plus x to the power of 4/24 minus etc. plus A1 into x minus x cube by 3 plus x to the power of 5/60 என்று எழுத முடிகின்றது. அதாவது நம்மால் y என்பதை A0 into y1 of x plus A1 into y2 of x என்று எழுதப்படுகிறது. y1, y2 என்று நாம் குறிப்பிடுவதை பார்த்தால் இரண்டுமே x is equal to 0வை மையமாக கொண்ட x minus 0 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்கு தொடர் தீர்வுகளாக உள்ளன. அதில் முதல் தீர்வு y1 of x என்பது A0 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை செய்யப்படுகிறது. இரண்டாவது தீர்வு y2 என்பது A1 என்ற அடுக்கு தொடர் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை செய்யப்படுகிறது. அதனால் இந்த தீர்வில் இரண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கின்றன. நாம் ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அடுக்கு தொடர் தீர்வை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். அதில் முடிவாக
நமக்கு 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை உள்ளடக்கிய அடுக்கு தொடர் தீர்வு கிடைக்கிறது. அதனால் இது இதன் பொது தேர்வு. இதில் y1 y2 என்ற 2 தீர்வுகள் இருக்கின்றன. அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். 2 தீர்வுகளுமே அடுக்கு தொடர் தீர்வுகளாக இருக்கின்றன. x=0 என்ற புள்ளியை உள்ளடக்கிய x-0வின் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்கு தொடர் தீர்வாக இரண்டுமே இருக்கின்றன என்பதாகிறது. y1 y2 என்பது பவர் சீரீஸ் சொல்யூஷன் இன் பவர்ஸ் ஆஃப் x அல்லது பவர் சீரீஸ் சொல்யூஷன் அபவுட் x=0 என்பதாக கிடைக்கிறது. மற்றும் y1 டிவைடட் பை y2 என்பதை எடுத்துக்கொண்டால் அல்லது y2 டிவைடட் பை y1 என்பதை எடுத்துக்கொண்டால் y2 என்பது x மைனஸ் x³ 3 ப்ளஸ் x⁵/60 என்று இருக்கிறது. அதனால் y2 பை y1 என்பதை எடுத்துக்கொண்டால் நமக்கு x மைனஸ் x³ 3 ப்ளஸ் x⁵/60 மைனஸ் எக்ஸெட்ரா டிவைடட் பை 1 minus x²/2 plus x⁴/24 plus etc. என்று இருக்கிறது. அதாவது x into 1 minus x²/3 plus x⁴/60 etc. divided by 1 minus x²/2 plus x⁴/24 என்று இருக்கிறது. அதனால் y2/y1 is not constant என்பது உடனே தெரிகிறது. அதனால் y2 y1 என்பவை ஒரு விகிதாச்சாரத்தில் இல்லை. அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அவை இரண்டும் அடிப்படை தீர்வுகளாக இருக்கின்றன. அதனால் இதனுடைய அடிப்படை தீர்வுகள் கொண்ட குழு y1 y2 என்று கூறலாம். இந்த 2 தீர்வுகளுமே அடுக்கு தொடர் தீர்வுகளாக இருக்கின்றன. அந்த தீர்வுகளின் அமைப்பு x=0 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x-0 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடர் தீர்வாக இருக்கின்றது என்பது இந்த உதாரணத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வழிமுறைதான் சீரீஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் வழிமுறை. அடுத்ததாக மேலும் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அடுக்கு தொடர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு 1 - x² y" minus 2xy' plus 2y = 0 என்று இருக்கிறது. இதை லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் n = 1 என்று கூறுவோம். 1 - x² y" minus 2xy' plus n × n + 1 × y = 0 என்பது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n என்று கூறுவோம். அதனால் n = 1 இருக்கும் பொழுது இது 1 - x² y" minus 2xy' plus 1 × 1 + 1 அதாவது 2 × y = 0 என்று ஆகிறது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இதை லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 1 என்று சொல்லுவோம். ஏனெனில் n = 1 என்ற மதிப்பிற்கு நம்மால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n இலிருந்து எழுத முடிகிறது. இது எப்படி இருக்கிறது? இது ஒரு நேரியல் சமபடித்துவமான வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸை கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் p(x) என்பது -2x/1 - x², அதாவது -2x × 1 - x² ⁻1. q(x) என்பது 2/1 - x², அதாவது 2 × 1 - x² ⁻1. அதனால் p(x) என்பதை -2x × 1 + x² + x⁴ + etc. என்று எழுதலாம். இது ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x. அதேபோல் q(x)ஐயும் 2 × 1 + x² + x⁴ + etc. என்று எழுதலாம். q(x)ம் ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x என்பதாக கிடைக்கிறது. அதனால் p(x), q(x) என்பவை x = 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது, அதாவது அனலிட்டிக்காக இருக்கிறது. அதனால் இதற்கு
x is equal to 0 என்ற புள்ளியை மையமாக கொண்ட xின் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்குத் தொடர் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இது நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அதனால் இதற்கு இரண்டு தீர்வுகள் நேரியல் சார்பற்றவையாக இருக்கும். அந்த இரண்டு தீர்வுகளும் பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக இருக்கும். அதனால் நாம் அந்த தீர்வின் அமைப்பை y is equal to sigma an x to the power of n sigma n is equal to 0 to infinity என்று எடுத்துக்கொண்டு இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தி இந்த an கான்ஸ்டன்ட்ஸ்களை கண்டுபிடிப்போம். அப்பொழுது y prime என்பது sigma n is equal to 0 to infinity n an x power n minus 1 என்று ஆகிறது. நமக்கு minus 2x y prime என்ற டேர்ம் இருக்கிறது. அதனால் minus 2x y prime என்பது minus 2 sigma n is equal to 1 to infinity n into an into x power n என்பதாகும். அடுத்ததாக y டபுள் பிரைம் இருக்கிறது. கண்டுபிடித்தால் y டபுள் பிரைம் என்பது n into n minus 1 into an into x to the power of n minus 2. ஆனால் n is equal to 0, 1 என்று மதிப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது இதிலிருந்து நமக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடைக்காது. அதனால் இந்த சம்மேஷன் n is equal to 2 to infinity என்று வேரி ஆகிறது. இப்பொழுது இந்த y prime, y double prime இவற்றை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். நமக்கு sigma n is equal to 2 to infinity n minus 1 an x to the power of n minus 2 minus sigma n is equal to 2 to infinity n minus 1 an x power n minus 2 sigma n is equal to 1 to infinity n an x power n plus 2 times sigma n is equal to 0 to infinity an x to the power of n equal to 0 என்று கிடைக்கிறது. நாம் இப்பொழுது இந்த term 1ஐ எடுத்துக்கொண்டு இதில் n is equal to k plus 2 என்று மாற்றலாம். ஏனென்றால் n 2 to infinity என்று இருக்கிறது. அதை k equal to 0 to infinity என்று மாற்ற வேண்டும். அதனால் நாம் n-ஐ k plus 2 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது as n runs from 2 to infinity, k will run from 0 to infinity. எனவே term 1 இவ்வாறாக மாற்றம் செய்யப்படுகிறது. அது sigma k equal to 0 to infinity k plus 2 into k plus 1 into ak plus 2 into x to the power of k என்று ஆகிறது. அடுத்ததாக உள்ள term minus sigma n is equal to 2 to infinity n minus 1 an x to the power of n என்று இருக்கிறது. இப்பொழுது இந்த இரண்டு term 3 and term 4ஐ எடுத்துக்கொண்டால் sigma n is equal to 1 to infinity n an x to the power of n என்பதை நாம் sigma n is equal to 0 to infinity n an x to the power of n என்று எழுதிவிடலாம். அதனால் term 3 term 4 என்பதை நம்மால் சேர்க்க முடியும். அப்படி சேர்த்து எழுதினால் நமக்கு sigma n is equal to 0 to infinity minus 2n plus 2 into an x to the power of n என்று கிடைக்கிறது. நம்மிடம் இப்பொழுது sigma n is equal to 0 to infinity n plus 2 into n plus 1 into an plus 2 x to the power of n minus sigma n is equal to 2 to infinity n into n minus 1 an into x to the power of n plus sigma n is equal to 0 to infinity minus 2n plus 2 into an into x to the power of n equal to 0 என்று இருக்கிறது. இதிலிருந்து நாம் இந்த அடுக்குத் தொடர்களின் தொகை ஒரு 0 செயல்பாடாக இருக்க வேண்டும் என்றால் coefficient of every power of x must be 0. அதனால் நாம் coefficient of x power 0, x power 1, x power 2 என்பதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து இந்த coefficients a0, a1, a2 etc. இவற்றிற்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கலாம். coefficient of x to the power of 0 என்ன என்று பார்க்கலாம். x to the power of 0 coefficient முதல் டேர்மிலிருந்து
2 into 1 into a2 என்று கிடைக்கும். இரண்டாவது டேர்ம் எக்ஸ் பவர் 0 கோஎஃபிஷியன்ட் கிடையவே கிடையாது. ஏனென்றால் இங்கு n 2 to infinity தான் மாறுகிறது. அதுவே மூன்றாவது டேர்ம் n is equal to 0 to infinity என்று இருப்பதால் n is equal to 0 என்றும் பொழுது நமக்கு x to the power of 0 என்று இருக்கும். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் -2n + 2 into an with n is equal to 0 என்பதாகும். அதிலிருந்து நமக்கு 0 + 2 into a0 என்பது கிடைக்கும். அது நமக்கு a2 is equal to -a0 என்று a2விற்கும் a0விற்கும் உள்ள தொடர்பை கொடுக்கிறது. அதேபோல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power of 1 எடுத்துக்கொண்டால் முதல் டேர்மிலிருந்து 3 into 2 into a3, மூன்றாவது டேர்மிலிருந்து -2 + 2 into a1 equal to 0 என்று வருகிறது. அதாவது 6a3 is 0. அதனால் a3 equal to 0 என்று நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் என்ன என்று பார்ப்போம். n is equal to 2 ஆக இருக்கும்போது முதல் டேர்ம் நமக்கு 4 into 3 into a4 என்று கொடுக்கிறது. நாம் இப்பொழுது n is equal to 2 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லா டேர்ம்களிலும் n is equal to 2 என்று இருக்கும்பொழுது என்ன ஆகிறது என்று பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு -2 into 2 minus 1 1 into a2 into x to the power of 2 என்று இருக்கும். அதனால் அதன் கோஎஃபிஷியன்ட் -2 into 1 into a2 என்பதாகும். மூன்றாவது டேர்மிலிருந்து நமக்கு -4 + 2 into a2 என்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை செய்தால் 12a4 -2a2 -2a2 equal to 0 என்று கிடைக்கும். அதனால் a4 is equal to 4a2 by 12. That is equal to a2 by 3. ஆனால் a2 is -a0. அதனால் a2 by 3 என்பது -a0 by 3 என்று ஆகும். அதனால் a4 is equal to -a0 by 3 என்று கிடைக்கிறது. அதாவது a4ஐயும் நாம் a0ஐ தொடர்புபடுத்தி எழுதியுள்ளோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x cubed என்ன ஆகிறது என்று பார்ப்போம். அதிலிருந்து 20a5 - 8a3 equal to 0. ஆனால் a3 is equal to 0 என்று கண்டுபிடித்திருக்கிறோம். அதை உபயோகப்படுத்தினால் a5 is equal to 0 என்று வருகிறது. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power of 4ஐ இதே போல் கண்டுபிடித்து எழுதினால் நமக்கு a6 என்பது -a0 by 5 என்று கிடைக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் even suffixed coefficients a2, a4, a6 etc., a8, a10 etc. என்ற எல்லா even suffixed coefficientsயும் நம்மால் a0ஐ தொடர்புபடுத்தி எழுத முடியும். அதுவே odd suffixed coefficients a3, a5, a7 எல்லாம் பூஜ்யமாகின்றன என்று நமக்கு புலப்படுகிறது. இதை உபயோகப்படுத்தி அடுக்கு தொடரின் அமைப்பு என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம். y of x is equal to a0 plus a2x square plus a4x to the power of 4 plus etc. plus a1x plus a3x cube plus a5x to the power of 5 plus etc. என்று எழுதலாம். அது a0 minus a0 into x square minus a0 by 3x to the power of 4 minus a0 by 5x to the power of 6 plus etc. plus a1 into x என்று கிடைக்கும். ஏன் a3, a5, a7 என்ற மற்ற எல்லா கான்ஸ்டன்ட்டுகளும் 0 என்று பார்த்தோம். அதாவது நமக்கு a0 into 1 minus x square minus x power 4 by 3 minus x power 6 by 5 plus etc. plus a1 into x என்று தீர்வு கிடைக்கிறது. இதில் a0, a1 என்ற இரண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்கள் இருக்கின்றன. அதனால் நாம் இதை a0 into y1 of x plus a1 into x என்று எழுதலாம். இந்த x-ஐ நாம் y2 of x என்று குறிக்கலாம்.
அதனால் நமக்கு இரண்டு தீர்வுகள் y1 of x is equal to 1 minus x square minus x power 4 by 3 minus x power 6 by 5 plus etc. என்றும் இரண்டாவது தீர்வு y2 of x என்பது x என்ற ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 ஆகவும் கிடைக்கிறது. x என்பது 0 plus 1 into x plus 0 into x square plus 0 into x cube plus etc. அதனால் அதுவும் ஒரு பவர் சீரீஸ் தான். ஆனால் பாக்கி எல்லா டேர்ம்களும் 0 ஆகின்றன. அந்த 1 into x என்ற டேர்ம் மட்டும் இருக்கிறது. அதனால் அது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 ஆகிறது. இப்பொழுது y1 y2 என்ற இரண்டு தீர்வுகளையும் பார்த்தால் y1 by y2 அல்லது y2 by y1 என்பது கான்ஸ்டன்டாக இல்லை. அதனால் அந்த இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் அவை அடிப்படை தீர்வுகளாக ஆகின்றன. A basis for solutions of this differential equation, which is Legendre differential equation of order 1, y1 y2 என்பவற்றை கொண்ட ஒரு குழுவாக இருக்கிறது. அதில் y2 of x என்பது a polynomial of degree 1 ஆக வருகிறது. அதாவது Legendre differential equation of order 1 எடுத்துக்கொண்டால் அதன் இரண்டு தீர்வுகளில் ஒன்று பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக எழுத முடிகிறது. இரண்டாவது தீர்வு எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 நேம்லி எக்ஸ் என்று வருகிறது. இங்கு சில சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் கண்டுபிடித்த வழிமுறையை பின்பற்றி இந்த கணக்குகளுக்கு அடுக்கு தொடர் தீர்வுகள் கண்டுபிடியுங்கள். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம்.